Hi guys, Isha is அப்படியே கடல் பச்சைக்கு வந்து இன்னொன்று பேன் எடுத்து பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி வச்சுட்டோம். அதில் வந்து கடல் பச்சை போட்டு கொதிக்க வைக்கணும். அதனால தான் தண்ணி வச்சுக்கிறோம். அப்படியே பாருங்கள், சைடில் அந்த மாதிரி தான் ஒர்க்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம பசங்க. இப்போ வந்து கடல் பச்சை எடுத்து தண்ணியில் போட்டு அது கொதிக்க வைக்கணும். அப்படியே பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படியே நான் காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே அது கடல் பச்சை நல்லா கொதிக்கணும் கைஸ், அதனால் வச்சுக்கிறோம். அப்புறம் பாலும் கொதிக்கணும். கொதித்த அப்புறம் அந்த கடல் பச்சை போடுவாங்க. பேன் மாற்றி வச்சிடும், அங்கே ஸ்லோவாக இருக்கனால இந்த சைடு வச்சு பண்ண போகிறோம். பாலும் கொதித்து இந்த சைடு வச்சு இப்போ கடல் பச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த சைடு தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஃபாஸ்ட்டு வச்சு பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். தண்ணியை வந்து கொதிச்ச பிறகு நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்க கடல் பாச்சி வந்து அந்த தண்ணியில போட்டு நல்லா ஜவ்வரிசி மாதிரி பசை மாதிரி ஆகணும். ஆனா இந்த பால் கொதிக்கும் போது அதுல போடணும். ஓகே ஓகே. மில்க் கொதிக்குது, பாலும் கொதிக்க போகுது, கடல் பச்சையும் ஆக போகுது. கடல் பச்சை ஆயிடுச்சுன்னா மில்கில் போட்டுருவோம். அப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். அப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்து சுகர் போடுங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸ்வீட்டு இனிப்பாக சாப்பிட்றவங்க அப்படிங்களா, அதனால போட்டு அது மில்கில் போட்டுருங்க. இன்னொரு கிளாஸ் பாதி போடுவாங்க, அதுவும் ஆகிட்டு மில்கில் போட்டு வாட்டர் மில்க்கு ஆயிடுச்சு, கொதிச்சிச்சு மில்க்கு. இப்போ கடல் பச்சை போடணும் தான். உங்களுக்கு தெரியுதுல, சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கள் அக்கா தான் செய்கிறாங்க கடல் பச்சை. மில்க் இன்னும் கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் நம்ம கடல் பச்சை எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டோம் கடல் பச்சை. கடல் பச்சையிலும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா இது பண்ணணும், கொதிக்கணும். நல்லா அது மெல்ட் ஆகிடணும். அது நீங்கள் விருந்து விழாவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கடல் பச்சை நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னு போய் பாருங்கள், அது எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். இப்போ கொதிச்ச அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி மில்கில் போட்டுடலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு பதமாக இருக்கணும். அது
ஓகே, பாலும் கொதிக்குது. மறக்காமல் இஷாக் ஸ்மார்ட் vlogல விருந்து vlog பாருங்கள். செம்ம ஃபன்னாக நல்லாயிருக்கும். எல்லாம் ஃபுட்டு ஸ்பைஸி எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடல் பச்சி தான் இன்னும் ஆகலை, கொஞ்சம் டைம் ஆகாது. எல்லாம் ஆட்டி யார் யாருக்கு கடல் பாச்சி பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் பாச்சி. ஃபேமிலியாக செய்யணும்னா பெரிய பேன் வச்சு பண்ணணும். உங்களுக்குனா கொஞ்சம் சின்னதாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் போட்டு பண்ணிக்கலாம். பால் கொதிக்குது. இப்போது இதெல்லாம் மேலே வருது. பால் நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். ஓகே, கொதிச்ச அப்புறம் கடல் பாச்சி நம்ம ஆஃப் பண்ணி போட்டுடணும். போட்டு நல்லா அதுக்கு நேரணும், நல்லா ஆட்டணும். ஃபாஸ்ட்டில் வச்சு பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாகும். நல்லா அது நம்ம கலக்கணும் நல்லா. அது கடல் பாச்சி போட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தான் அந்த ரோஸ் மில்களோட இது போடுவோம். கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டுக்கலாம். ரோஸ் மில்க் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீனும் நல்லாயிருக்கும், ஆனால் ரோஸ் மில்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா அதை நம்ம கிளறி ஃபாஸ்ட்டில் வச்சு பண்ணால் எவ்வளோ புகை வருது. கீழே பிடிக்கக்கூடாதுல, அடிப்பு, அதனால தான். ஓகே, கடல் பாச்சி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதை நல்லா ஆட்டிகிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டில் வச்சு பண்ணுங்கள். கடல் பாச்சி எப்படி செய்யணும் தெரியலனா இஷாக் ஸ்மார்ட் vlogல இந்த பாருங்கள், நல்லாயிருக்கும். அதில் எப்படி பண்ணுறேன் நான் காமிப்பேன். இன்னும் சமையல்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும் நான் வீடியோ எடுத்து போடுவேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இன்னும் அந்த விருந்து vlogல நான் ஃபுட்டு ஸ்பைஸியாக போட்டிருந்தால இந்த குலாப் ஜாம், அப்புறம் சிக்கன் வடை, மக்ரூனி, கடல் பாச்சி, ஷீர் குருமா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி போடணும் நான் போடுவேன். இப்படி பண்ணாங்க எங்கள் வீட்டிலேருந்து, நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, இப்போ கடல் பாச்சி கொஞ்சம் தண்ணி மில்க் வந்து கொஞ்சம் வேறு பேனில் மாற்றிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அது கொதிக்க மாட்டேதுல. அப்புறம் ரோஸ் மில்க் கலர் எடுத்து நம்ம போட்டுடணும் மில்கில். அது எதுக்கு நம்ம கொஞ்சம் மில்க் தனியாக வச்சோன்னா, நான் சொன்னேன்ல க்ரீன் கலர்னு, அதுக்கு. அதனால் கொஞ்சம் மில்க் நாங்கள் எடுத்துக்கணும். அது கொஞ்சம் மில்க்கு, இது கொஞ்சம் மில்க். அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து அதை போட்டுடணும். பிளேட்டில் போட்டோன்னா அது வந்து நம்ம ஃபேன் அதை வச்சு அது கொஞ்சம் காயினோன்னா அப்படியே அது கடல் பாச்சியாக மாறிடும். க்ரீன் கலர், பிங்க் கலர், மை ஃபேவரட் பிங்க் கலர். இதில் வந்து பாதாம் முந்திரிலாம் போடுவாங்க பாருங்கள். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள்.
இது கட் பண்ணணும். பாதாம் பிஸ்தாவும் தெரியும். வேண்டாம் வேண்டாம், அது இது ஆறிடும். கொஞ்சம் நேரத்தில் இது போடணும். அது போட்ட பிறகு போட்டுறேன். बहुत बारीक कर முழுசாக போடணும். हल्लू कतर लो जी அப்படியே மேலே போடணுப்பா. होगा तो पता जल्दी சீக்கிரமாக அது இதாகும். बादाम कैसा ही कटी जानी बारीक काट देख का हाथ काट अंदर दाल दाल वो कटे में दाल मैं दाल ही नहीं ऐसा दाल उठा को ऐसा राउंड कर दो वो कटे இதில் பாதாமே போடலப்பா. वो कटे में ரெண்டு கலரும் சூப்பராக இருக்கும். उसमें डाल दो राउंड कर दो ஃபினிஷிங் தான் சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் கட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கேஸ் லாஸ்ட்டில் இந்த பாதாம் உருளாக போட்டு அது மேலே தூரி வச்சிடணும். அதுதான் கலர் பச்சி பிங்க் கலர் க்ரீன் கலர். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.